வணக்கம். நான் உங்கள் யோகா சார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்ஐபி சாப்ன்னு சொல்லுவீங்க நீங்க. எஸ்ஐபி அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா அந்த ட்ரைனிங்கை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து ஒரு இஆர்பி சாஃப்ட்வேர். அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து வேர்ல்டுல 70% அண்ட் அபவ் கம்பெனிஸ் வந்து நீங்க அந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்றாங்க. எந்த கண்ட்ரி போனாலுமே உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் இருக்கும். அதான் அதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எல்லா கண்ட்ரிலையும் மேஜரா யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வந்து எஸ்ஏபி. இப்போ அந்த எஸ்ஏபி பத்தி ஏன் இன்னைக்கு சொல்ல வர அப்படின்னா, இப்போ நிறைய மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, சிவில் இருக்கீங்க, எலக்ட்ரிக்கல் இருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த எஸ்ஏபி சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். ஏன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. மெக்கானிக்கலா இருக்கலாம், அது சிவிலா கூட பாத்தீங்கன்னாலும் நிறைய ப்ரொடக்ஷன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, சிவிலா இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் ஒர்க் பண்ணுவீங்க. நிறைய அது கொஞ்சம் சிரமங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பீப்புளுக்கும் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன்ல இருப்பீங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க் வைஸும் பாத்தீங்கன்னா சிரமமாவும் இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சேலரி பெருசா இருக்குமா அப்படின்னா இன்னைக்கு ரொம்பவே கம்மியாகி போச்சு. சிவில் பீப்புள் வந்து நிறைய செட்டில் ஆகிறது சரி, மெக்கானிக்கலும் சரி, எலக்ட்ரிக்கல்லாம் சேலரிலாம் ரொம்ப இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வந்து கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதே நீங்க அந்த எஸ்ஏபி நார்மலா இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்லயோ இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லயோ ஒர்க் பண்றதுக்கு பதிலா எஸ்ஏபி சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணீங்கன்னா சேலரி வந்து உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட். இன்னும் என்ன கேட்டீங்கன்னா ஐடில வாங்குறத சேலரி விட எஸ்ஏபில ஜாஸ்தி வாங்கலாம். ஒருத்தர் 5 வருஷம் ஒர்க் பண்றாங்க, எஸ்ஏபில ஒரு கன்சல்டன்டா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு 15 lakhsல இருந்து 20 lakhs வந்து சிடிசி வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்குது. அது மற்றதில் கூட அவ்வளவு சீக்கிரம் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். எஸ்ஐபியில் வந்து அவ்வளோ சேலரி கிடைக்குது. நிறைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. என்ன கண்ட்ரியில் வேணாலும் நீங்க போய் ஒர்க் பண்ணலாம். ஐடி கம்பெனிஸ்ல ஓப்பனிங் இருக்கு. ஸோ ஐடியில் இருக்கு, மேனுஃபேக்சரிங்ல இருக்கு, ஆட்டோமொபைல் செக்டர்ல இருக்கு, ஈவன் மெடிக்கல் என்ன ஃபீல்டு எடுத்தீங்கன்னாலும் சரி. ஈவன் மெடிசன்ல கூட வந்து தே ஆர் யூசிங், ஃபார்மாட்டிக்கல் கம்பெனிஸ் கூட தே ஆர் யூசிங் எஸ்ஐபி. அந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரி போனாலுமே உங்களுக்கு வந்து எஸ்ஐபி, ஃபுட் இண்டஸ்ட்ரி எஸ்ஐபி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மல்டிபிள் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணலாம், நல்ல பேக்கேஜ் கிடைக்கும். இன்னொன்று சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க்கு, ப்ரொடக்ஷனே கிடையாது. நீங்கள் அழகாக சிஸ்டமில் உட்காந்து அழகாக ஏசி ரூம்லேயோ இல்லை நிம்மதியாக ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஜாப் தான் இது, ஒயிட் காலர் ஜாப் இது எஸ்ஐபி. சரி, இந்த எஸ்ஐபியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து எஸ்ஐபிங்கிறது ஒரு சிங்கிள் கோர்ஸ் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ கோர்ஸ் இருக்கு. 30 வகையான கோர்சஸ் வந்து இருக்கு. அதில் நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணி படிச்சா போதும். இப்போ மெக்கானிக்கலா இருக்காங்க அப்படின்னா எஸ்ஐபியில் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், இல்லை இடபிள்யூஎம் படிக்கலாம், இல்லை ப்ரொடக்ஷன் பிளானிங் பிபின்னு சொல்லுவாங்க அதை படிக்கலாம், இல்லை குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். இந்த மாதிரி அவங்க டிகிரி சம்மந்தப்பட்டது படிக்கலாம். இதே ஃபினான்ஸ் எதாவது முடிச்சுட்டு வந்தாங்க, எம்பிஏ ஃபினான்ஸ் இல்லை பிகாம் எம்காம் இதெல்லாம் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா தே கேன் கோ ஃபார் எஸ்ஏபியில் வந்து ஃபினான்ஸ் படிக்கலாம். ஹெச்ஆர் முடிச்சுட்டு வந்தவங்க ஹெச்ஆர் படிக்கலாம். சிவில் படிச்சுட்டு வந்தவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி எம்எம்லாமே வந்து சிவிலோட ஓரியன்ட் தான். அதுவும் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அங்கேயும் இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி படிக்கலாம். அது மாதிரி எலக்ட்ரிக்கல் இருக்கவங்களும் சரி மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் காமன், யார் வேணாலும் படிக்கலாம். நிறைய ஓப்பனிங்ஸும் அதில் இருக்கும். அந்த மாதிரி அவங்கவுங்க அழகா எந்த டிகிரி ஹோல்டர்ஸ் வேணாலுமே எஸ்ஐ படிக்கலாம். இன்னும் சொல்ல போனா இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்க, ஐடி போகணும் அதாவது ப்ரோக்ராமிங்ல போகணும் அப்படிங்கிறவங்களுக்கும் எஸ்ஐபியில் அபாப்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபிலையும் ப்ரோக்ராம் இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் கிடையாது. அபாப் படிக்கிறவங்க ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. இப்போ நீங்களாம் வந்து எம்எம்ஓ இல்லை மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸ் உங்களுக்குலாம் ப்ரோக்ராமிங்கே கிடையாது. உங்களோட ப்ராசஸ் தான் பண்ணுவீங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்ல செட்டிலாகவும் ஆகலாம். அதனால நீங்க அழகா நீங்க ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றதுக்கு பதிலாக யூ கேன் சூஸ் கம்ஃபர்டபுளி எஸ்ஐபி கோர்ஸ். சரி, ஓகே. இப்போ எஸ்ஐபியில் படிக்கிறத உள்ள கொஞ்சம் டீப்பாக போகலாம். எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னாலே நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே 2 லெவல் இருக்கும். ஒன்று எண்ட் யூசர் லெவல்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கன்சல்டன்ட் லெவல்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா கன்சல்டன்ட்டை சூஸ் பண்ணுங்க. கன்சல்டன்ட்டில் படிச்சிங்கன்னா டாப் மோஸ்டாக தான். அதுக்கு மேலே அந்த பர்டிகுலர் டொமைனில் படிக்கிறதுக்கு இல்லை. எண்ட் யூசர்னா என்னென்னா பேசிக்காக இருக்கும். இது வந்து ஃபுல்லா அந்த 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 இப்போ மெட்டீரியல் மேனேஜ் எடுத்தீங்கன்னா அதுல எண்ட் யூசர் படிச்சீங்கன்னா பாதி தான் படிப்பீங்க, கன்சல்டன்ட் படிச்சீங்கன்னா கம்ப்ளீட்டா படிப்பீங்க. அதனால சூஸ் பண்ணும்போது நீங்க கன்சல்டன்டாவே சூஸ் பண்ணுங்க. அடுத்து
அதே மாதிரி எந்த கோர்ஸ் இருந்தாலும் சரி, ஃபினான்ஸாக இருந்தாலும் சரி, எண்ட் யூசர் கன்சல்டன்ட், ப்ரொடக்ஷன் பிளானிங்காக இருந்தாலும் எண்ட் யூசர் கன்சல்டன்ட், அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து கன்சல்டண்ட்டாகவே சூஸ் பண்ணுங்க. இன்னொன்று குவாலிட்டி. எடுக்கிற ட்ரெயினர் எப்படி இருக்கணும்னா ரியல் டைம்ல கம்பெனியில் ஒர்க் பண்றவங்களா இருந்தால் தான் அவங்களால டீப்பாக சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால எடுக்கிற ட்ரெயினர் வந்து ரியல் டைம்ல ஒர்க் பண்றாரா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஃபீஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க. ஆனா அதனால நீங்க ஃபர்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நேற்றே வேற ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஃபீஸுங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. சில இடத்துல கம்மியாக வாங்குவாங்க, சில இடத்துல ஜாஸ்தி வாங்குவாங்க. நீங்க ஃபீஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போயிடாதீங்க. எப்பவுமே படிக்கிறது வந்து ஏன்னா அடிக்கடி படிக்க போறது இல்லை ஃபீஸுக்கு. அதனால ஃபீஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்க கம்மியா கொடுக்குதோ அங்க போயிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய கம்மியா வாங்குற இடத்துல அங்க படிச்ச பசங்களையே வந்து ட்ரெயினரா வைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்ப அவங்க உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாதி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. நீ கன்சல்டன்டாவே ஜாயின் பண்ணாலுமே எண்ட் யூசர் லெவல் கூட கத்துக்கிறது பெரிய விஷயம். அதனால ஃபீஸ் எல்லாம் வந்து தனியா ஒதுக்கி வச்சுட்டு நல்ல இன்ஸ்டியூட்டா ரொம்ப வருஷம் இருக்காங்களா, அவங்களால வந்து நமக்கு அழகா உங்களுக்கு அங்க நீங்க எதிர்பார்க்குற லெவலுக்கு சொல்லி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. கடைசியா தான் ஃபீஸை வந்து கொண்டாடணும். நீங்க முதல்ல ஃபீஸ் வச்சீங்கன்னா தவறான இடத்துல போய் ஜாயின் பண்ணி ஒண்ணுமே இல்லாம படிக்காம வந்து படிச்சதெல்லாம் வேஸ்டா போயிடும். அதனால அந்த ஆங்கிளையும் யோசிங்க. ஸோ அதனால இப்போ இன்னைக்கு டாபிக்ல என்ன கவர் பண்ணியிருக்கேன்னா எஸ்ஐபி பத்தி லைட்டா ஒரு அவுட்லைன் சொல்லியிருக்கேன். எஸ்ஐபி என்னன்னா இது ஒரு வரப்பிரசாதம். யாருக்குன்னா மெக்கானிக்கல் படிச்சவங்க, சிவில் படிச்சவங்க, எலக்ட்ரிக்கல் படிச்சவங்க, இவங்க எல்லாருக்குமே இது ஒரு வரப்பிரசாதம். ஐடி படிச்சவங்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா அதுலயே வந்து எஸ்ஐபியில் அபாப்னு ஒரு ப்ரோக்ராமிங் மாடியூலுமே இருக்கு. அதனால நீங்க ப்ரொடக்ஷனோ இல்லை சைட்லயோ ஒர்க் பண்றதுக்கு பதிலாக எஸ்ஐபி படிங்க, நல்லா செட்டில் ஆகுங்க. வணக்கம்.